Hey guys, welcome back to your TNPC Academy. So இன்றைக்கான கிளாஸில் TNPSC TNSA பற்றி தேவையான டாப் 25 இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் சொல்லிட்டு நிறைய சீரிஸ் போட்டிருப்போம். ஸோ இது வந்து அதில் இன்னொரு பார்ட் தான். ஸோ இதில் ஒரு இது வரைக்கும் 10 வீடியோஸ் கிட்ட போட்டிருப்போம். ஸோ இந்த வீடியோஸ் எல்லாமே பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா TNPSC அகாடமி யூடியூப் சேனலில் போய்ட்டு TNPSC TNSRB இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்படின்ற பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இது வரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா கொஷின்ஸுமே இருக்கும். ஸோ பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த பிடிஎஃபோட கடைசியில் பார்த்தீங்கன்னா பிடிஎஃப்கான ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ இந்த பிடிஎஃப் ஃபுல்லாகவே ஃப்ரீ தான். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை டேஷில் தோன்றியது அப்படி சொல்லி கொடுத்துருக்காங்க. முதலில் அரசியலமைப்பு எனும் கொள்கை அமெரிக்காவில் தான் தோன்றிருக்கும். அதேமாதிரி அமெரிக்காவில் தான் பார்த்திங்கன்னா அழுத்த குழுக்கள் அப்படின்ற வார்த்தையும் முதல்ல தோன்றிருக்கும். ஸோ அழுத்த குழுக்கள் அப்படின்னா இப்போதைக்கு இருக்கக்கூடிய யூனியன்ஸ் தான் அழுத்த குழுக்கள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அழுத்த குழுக்கள் என்னும் கொள்கை அல்லது அமைப்பு முதலில் தோன்றியது எங்கன்னு கேட்டாலும் அமெரிக்காவில் தான். அரசியலமைப்பு எனும் கொள்கை முதல்ல தோன்றியதும் அமெரிக்காவில் தான், தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டேஷ் தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். ஓகேங்களா, சச்சிதானந்த சின்ஹா. ஸோ இவர் தான் பார்த்திங்க அப்படின்னா அரசியல் நிர்ணய சபையின் தற்காலிக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுருவார். ஸோ இவர் பார்த்திங்க அப்படின்னா மிகவும் வயது மூத்தவர் அப்படின்றதுனால இந்த கூட்டம் நடந்துருக்கும் போதே இறந்துருவார். ஸோ இதுக்கடுத்து நிரந்தர தலைவராக ஒருத்தர் தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பார். அவர் தான் பார்த்திங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவரான டாக்டர் ராஜேந்திர பிரசாத். ஓகேங்களா, ராஜேந்திர பிரசாத். அதாவது அரசியல் நிர்ணய சபையின் இந்த தற்காலிக தலைவர், இந்த தற்காலிக என்ற வேர்டு இருந்தால் மட்டும்தான் நீங்கள் சச்சிதானந்த சின்ஹாவை பண்ணணும். மற்றபடி நிரந்தர தலைவர் அல்லது பொதுவாகவே தலைவர்னு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான் பண்ணணும். ஸோ இவர் தான் பார்த்திங்கன்னா இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவர். ஸோ ஆண்டு பார்த்துக்கங்க 1950 1962 வரைக்கும். ஸோ மிக நீண்ட காலம் குடியரசுத் தலைவராக பதவி வகித்து வருவார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத் தான். குடியரசுத் தலைவருக்கான பதவி ஆண்டுகள் பார்த்திங்கன்னா 5 ஆண்டுகள் தான். பட் இவர் மட்டும் 12 வருஷத்துக்கிட்ட குடியரசுத் தலைவராக இருந்திருப்பார். ஓகேங்களா, ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. ஓகேங்களா, ஸோ இது 1949 நவம்பர் 26 தான் தேசிய சட்ட தினம் அல்லது தேசிய அரசியலமைப்பு தினம் சொல்லி கொண்டாடுவாங்களா. தேசிய அரசியலமைப்பு தினம் அல்லது தேசிய சட்ட தினம் எப்படின்னு கேட்டிங்கன்னா 1949 நவம்பர் 26 ஏற்றுக்கொண்ட இந்த நவம்பர் 26 தான் நம்ம கொண்டாடிட்டு இருக்கோம். ஸோ இந்த 1949 நவம்பர் 26 மொத்தம் 284 உறுப்பினர்கள் வந்து கையெழுத்திட்டு இந்த அரசியலமைப்பு நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி கையெழுத்து போட்டுப்போம். ஓகேங்களா, ஸோ இதுவும் கூடுதலாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் மற்றும் ஆண்டு பார்த்திங்கன்னா 1949 நவம்பர் 26. ஸோ அதுதான் தேசிய சட்ட தினம் மற்றும் தேசிய அரசியலமைப்பு தினம். ஸோ அந்த நாளில் எத்தனை பேர் கையெழுத்து போட்டு வாங்கியிருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா 284 பேர் நாங்கள் இந்த அரசியலமைப்பு ஏற்றுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கையெழுத்து போட்டு நம்மளுடைய அரசியலமைப்பை வாங்கியிருப்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் பேராணைகள் சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. மொத்தம் 5 வகையான பேராணைகள் வந்து சட்டப்பிரிவு 32 குறிப்பிடப்படுகின்றன. ஸோ இதை பற்றினா ஆல்ரெடி வீடியோஸ்லாம் போட்டிருப்போம். ஸோ அதை போய் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒன், இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் டேஷ் பிரிவின் கீழ் வழங்கப்பட்டுள்ளன. அதாவது இந்திய குடிமக்களுக்கு அடிப்படை கடமைகள் பார்த்திங்க அப்படின்னா ஆர்டிகல் 51A கீழ் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ இது எந்த பகுதியில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A இருக்குங்களா. ஸோ இந்திய அரசியலமைப்பின் பகுதி 4A ஆர்டிகல் 51A மொத்தம் 10 விதமான அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒன்று சேர்த்துருப்பாங்க. ஸோ அதோட சேர்த்து 11. ஓகேங்களா, ஸோ லாஸ்ட்டாக சேர்க்கப்பட்டது பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 51AK, அதாவது அடிப்படை கல்வி. ஓகேங்களா, ஸோ 6 முதல் 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் அடிப்படை கல்வி வந்து கட்டாயமாக கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்டிகல் 51AK சேர்த்துருப்பாங்க. இதோட சேர்த்து மொத்தம் 11 விதமான அடிப்படை கடமைகள் இருக்குது. ஸோ இதுவுமே கொஷின் தான். ஸ்டார்டிங்கில் அடிப்படை கடமைகள் எத்தனை 10, இப்போ கரண்ட்டில் எத்தனை இருக்குது 11. ஓகேங்களா, ஸோ இதெல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் தான், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதேமாதிரி நம்ம அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு பார்த்திங்கன்னா ரஷ்யாவில் இருந்து எடுத்துருப்போம். ஸோ இதுவும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்குவது டேஷ் ஆகும். ஒரு நாட்டின் முன்னேற்றத்திற்கு அச்சாணியாக விளங்குவதுன்னு பார்த்திங்கன்னா அரசியலமைப்பு ஆகும். ஓகேவா, அரசியலமைப்பு. நெக்ஸ்ட் ஒன், இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் டேஷ். ஸோ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இத்தாலிய பாணியில், அதாவது ஆங்கிலத்தில் இருக்கக்கூடிய இந்த லத்தீன் ஃபார்மெட் இத்தாலிய பாணியில் கைப்பட எழுதியவர் பார்த்திங்கன்னா பிரேம் பிகாரி நரைன் ரைடஜா. ஓகேங்களா, நரைன் ரைஜடான்னு சொல்லுவாங்க. ஸோ இது இங்கே எழுதுகிறேன். ஸோ இதுக்கான ஆன்சர் எல்லாமே கீழே இருக்குது. ஸோ யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த பிடிஎஃபோட கடைசியில் கொடுத்துருப்பேன். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்ற சொல்
இந்திய அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. ஓகேங்களா, டேஷ் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பிற்கு அறிமுகம் அல்லது முன்னுரை என்பதை குறிக்கிறது. அதாவது முகவுரை என்ற சொல். ஓகேவா, முகவுரை என்ற சொல், அதாவது இங்கிலீஷில் ப்ரியாம்பிள்னு சொல்லுவாங்க. ப்ரியாம்பிள் என்ற சொல் இந்திய அரசியலமைப்பிற்கு முகவுரை அல்லது அறிமுகம் என்று குறிக்கிறது. நெக்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுவது எது? அரசியலமைப்பின் திறவுகோல் என்று குறிப்பிடப்படுவதும் சேம் முகவுரை தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், டேஷ் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை தொடங்குகிறது. டேஷ் என்ற சொற்களுடன் இந்திய அரசியலமைப்பு முகவுரை தொடங்குகிறதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழில் பார்த்தீங்கன்னா இந்திய மக்களாகிய நாம். ஓகேங்களா, இந்திய மக்களாகிய நாம் அப்படின்ற சொற்களுடன் தொடங்கும். இங்கிலீஷில் பார்த்தீங்க அப்படின்னா வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகேவா, வி த பீப்புள் ஆஃப் இந்தியா என்ற வார்த்தையோடு தான் நம்மளுடைய அரசியலமைப்பின் முகவுரை தொடங்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அந்த முகவுரையை பொறுத்த வரைக்கும் முகவுரை ஒரே ஒரு பக்கம் தான் இருக்கும். ஸோ நம்ம ஸ்கூல் புக்கிலுமே பார்த்தீங்கன்னா அதோட பிரிண்ட் அவுட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த ஒரு பக்கத்தில் இருந்து மட்டுமே ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்குது. ஸோ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க அதை. நெக்ஸ்ட் ஒன், குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு கேட்டிருக்காங்க. குடியுரிமை சட்டம் இயற்றப்பட்ட ஆண்டு 1955. ஓகேங்களா. ஸோ அதேமாதிரி குடியுரிமை சட்டம் தற்போது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கில் 8 டைம்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் கரண்ட்டில் அதுக்கு மேலுமே போயிருக்கு. ஸோ கொஞ்சம் செக் பண்ணிக்கோங்க கரண்ட் அஃபேர்ஸில். நெக்ஸ்ட் ஒன், தீண்டாமை ஒழித்தல் என்பது டேஷ் உரிமையாகும். தீண்டாமை ஒழித்தல் என்பது அடிப்படை உரிமை தான். அடிப்படை உரிமையில் எந்த உரிமைன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா சமத்துவ உரிமையாகும். ஓகேவா. ஸோ ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா பிரிவு 17. ஓகேவா. தீண்டாமையை ஒழித்தல் அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி பார்த்தீங்கன்னா அடிப்படை உரிமைகளில் சமத்துவ உரிமை கேட்டகரியில் வரும், பிரிவு 17. ஸோ அடிப்படை உரிமைகளை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 6 அடிப்படை உரிமைகள் இருக்கும். ஸோ அதில் ஒரு அடிப்படை உரிமை தான் பார்த்தீங்கன்னா சமத்துவ உரிமை. ஸ்டார்டிங்கில் அடிப்படை உரிமை எத்தனை இருந்து பார்த்தீங்கன்னா 7 வகையான அடிப்படை உரிமைகள் இருந்தது. ஸோ அதிலிருந்து சொத்துரிமை நீக்கியிருப்பாங்க. ஸோ அதனால் இப்போ கரண்ட்டில் எத்தனை அடிப்படை உரிமைகள் இருக்குது பார்த்தீங்கன்னா 6 வகையான அடிப்படை உரிமைகள் தான் இருக்குது. ஸோ இந்த அடிப்படை உரிமைகளை பார்த்தீங்கன்னா ஃபுல் PDF, ஸோ அதாவது ஒரு 15 நிமிஷத்துக்கான ஒரு கிளியர் வீடியோ நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படி ஈஸியாக ஷார்ட்கட்டில் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்லாம் சொல்லி போட்டிருக்கோம். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க நம்ம சேனலில் போய் பாருங்கள். நெக்ஸ்ட் ஒன், நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை டேஷ் எனப்படும். நீதிமன்ற முத்திரையுடன் நீதிமன்றத்தால் வெளியிடப்படும் கட்டளை அல்லது ஆணை டேஷ் எனப்படும். ஸோ அதாவது நீதி பேராணை எனப்படும். புரியுதுங்களா, நீதி பேராணை எனப்படும். ஸோ அதாவது ஆர்டிகல் 32 பயன்படுத்தி நீதி பேராணை சுப்ரீம் கோர்ட்ஸ் வெளியிடும். ஓகேங்களா, தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை டேஷ் எனப்படும். ஓகேங்களா, சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை பார்த்திங்க அப்படின்னா டேஷ் எனப்படும். ஸோ அதுதான் பார்த்திங்க அப்படின்னா ஆட்கொணர்வு நீதி பேராணை அப்படி சொல்லுவாங்க. ஆட்கொணர்வு நீதி பேராணை இங்கிலீஷில் பார்த்திங்க அப்படின்னா ஹேபியஸ் கார்பஸ் அப்படி சொல்லுவாங்க. ஓகேவா, ஹேபியஸ் கார்பஸ். ஸோ இதை பற்றினா கிளியர் கட் வீடியோ நம்ம சேனல் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேபியஸ் கார்பஸ் தான் பார்த்திங்கன்னா ஜெய்பீம் படத்தில் சூர்யா போடுவார். ஸோ அதுதான் ஆட்கொணர்வு நீதி பேராணை. ஸோ சட்டத்திற்கு புறம்பாக ஒருவர் கைது செய்யப்படுவதிலிருந்து பாதுகாக்கும் பேராணை. ஓகேங்களா. நெக்ஸ்ட் ஒன், அரசியலமைப்பின் பிரிவு டேஷ் திருத்தப்பட்டு தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. அரசியலமைப்பின் பிரிவு 45. ஓகேவா. ஸோ பிரிவு 45 பொறுத்த வரைக்கும் இது வந்து டிபிஎஸ்பியில் இருக்கும். ஸோ பகுதி 4 தான் பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி. ஸோ இதில் ஆர்டிகல் 36லேருந்து ஆர்டிகல் 51 வரைக்கும் இருக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறைகள் அப்படி சொல்லுவாங்க. ஸோ எங்கேருந்து எடுத்துருப்போம்னு பார்த்தீங்கன்னா அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம். ஓகேவா. ஸோ அயர்லாந்துலேருந்து எடுத்துருப்போம். ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா பிரிவு 45 இருக்குது. பிரிவு 45 பொறுத்தவரைக்கும் என்ன சொல்லிப்பாங்கன்னா தொடக்க கல்வி பெறுதல் என்பது குழந்தைகளுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாதாரண சட்ட உரிமை தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த டிபிஎஸ்பியை பொறுத்த வரைக்கும் இதை வந்து சட்டம் இயற்றும் போது அரசு வந்து ஒரு மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இதெல்லாம் வச்சு சட்டம் இயற்றணும்னு சொல்லி மைண்டில் வச்சுக்கணுமே தவிர்த்து இதை வச்சு தான் இயற்றணும் அப்படி சொல்லி சட்டத்தை யாராலையும் கம்பல் பண்ண முடியாது. ஓகேவா. ஸோ அதனால் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 45 இருக்கிறது யாரும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க அப்படின்றதால இந்த 45 திருத்திருப்பாங்க. ஸோ திருத்தி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா 2002ஆம் ஆண்டு 86வது அரசியல் சட்டத்தின்படி பிரிவு 45 திருத்தப்பட்டு பிரிவு 21A கீழ் 6 முதல் 14 வயது விட்ட குழந்தைகளுக்கு இலவச மற்றும் கட்டாய கல்வி கொடுக்கணுன்றது அவங்களுடைய உரிமையாக, அதாவது குழந்தைகளோடைய உரிமையாக வச்சுருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ அதான் என்ன சொல்கிறாங்க, அரசியலமைப்பின் பிரிவு 45 திருத்தப்பட்டு தொடக்க கல்வி அடிப்படை உரிமையாக சேர்க்கப்பட்டது. ஸோ எந்த அடிப்படை உரிமைன்னு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 21A. எந்த ஆண்டு திருத்தினாங்க? 2002ஆம் ஆண்டு 86வது அரசியல் சட்ட திருத்தம். எந்த பிரிவு திருத்தினாங்க? பிரிவு 45. இது எந்த பகுதியில் இருக்குது? பகுதி 4ல் இருக்குது. பகுதி 4 எங்கேருந்து எடுத்தோம்? அயர்லாந்துலேருந்து எடுத்தோம். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் ஒன்,
இந்திய அரசமைப்பின் அடிப்படை கொள்கைகள் டேஷ் நாட்டின் அரசமைப்பிலிருந்து பெறப்பட்டது. ஆக்சுவலாக அது அடிப்படை கொள்கைகள்னு சொல்லக்கூடாது, எக்ஸாக்டாக சொல்லணும் அப்படின்னா அடிப்படை கடமைகள். ஓகேங்களா? ஸோ அடிப்படை கடமைகள் எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம், ரஷ்யாவிலேருந்து எடுத்திருப்போம். ஸோ இந்திய அரசமைப்பின் அடிப்படை கடமைகள் டேஷ் நாட்டின் அரசியலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அது ரஷ்ய நாட்டின் அரசியலிருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அடிப்படை கடமைகள் பற்றி ஆல்ரெடி நம்ம சொல்லியிருப்போம். பகுதி 4A ஆர்டிகல் 51A மொத்தம் 11 வகையான அடிப்படை கடமைகள் கொடுத்துருக்கு அப்படி சொல்லியிருக்கோம். ஸோ அடிப்படை கடமைகளை பொறுத்த வரைக்கும் இது எப்போ சேர்த்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 42வது அரசியல் சட்ட திருத்தம் 1976. ஓகேங்களா? ஸோ இதான் என்ன சொல்லுவாங்கன்னா சிறிய அரசியலமைப்பு அல்லது குறு அரசியலமைப்புன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த 1976 42வது அரசியல் சட்டத்தில் தான் முதல் முறையாக முன்னுரையும் திருத்திருப்பாங்க. முடியுங்களா? அதாவது முகவரை சொல்லணும் இல்லையா, பிரியாம்பிள் இது வரைக்கும் எத்தனை முறை திருத்தப்பட்டிருக்குன்னு சொல்லி கேட்டாங்கன்னா ஒரே ஒரு முறை தான் திருத்தப்பட்டிருக்கும். அதுவும் இந்த 42வது அரசியல் சட்டம் 1976 தான் திருத்திருப்பாங்க. ஸோ இதுதான் அப்படி பார்த்திங்க அப்படின்னா மினி கான்ஸ்டியூஷன் அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதாவது சிறிய அரசியலமைப்பு அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுக்காக போடப்பட்ட கமிட்டி தான் பார்த்திங்கன்னா 1976 போடப்பட்ட சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி. ஓகேவா? சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் பார்த்திங்கன்னா இந்த 42வது அரசியல் சட்ட திருத்தத்தை பரிந்துரை செஞ்சுருக்கும். ஸோ தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன், சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி அமைக்கப்பட்ட ஆண்டு. ஸோ இதான் இப்போ பார்த்தோம் 1976. ஓகேவா? ஸோ இந்த சர்தார் ஸ்வரன் சிங் கமிட்டி தான் இந்த 42வது அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தை முன்மொழிஞ்சிருப்பாங்க. ஸோ இந்த CAA அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? ஸோ தெரிஞ்சுக்கோங்க, CAA அப்படின்னா கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இந்தியா முழுமைக்கும் சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற மன்றம் டேஷ் ஆகும். ஸோ இந்தியா முழுமைக்குமே சட்டம் இயற்றும் அதிகாரம் பெற்ற மன்றம் பார்த்திங்கன்னா நாடாளுமன்றம். ஸோ புதுசாக படிக்கிற ஆஸ்பிரன்ஸ் நிறைய பேர் இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்கும். நான் படிக்கும்போது எனக்கு இருந்தது. ஸோ நாடாளுமன்றம்னு கொடுப்பாங்க, ஒரு சில இடத்துல பாராளுமன்றம்னு கொடுப்பாங்க. ரெண்டுமே ஒன்று தான். ஸோ நாடாளுமன்றம்னாலும் பாராளுமன்றம்னாலும் ஒன்று தான். இங்கிலீஷில் பார்லிமெண்ட் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், தற்போது மத்திய அரசு பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை என்னென்னு கேட்டிருக்காங்க. தற்போது மத்திய அரசு பட்டியலில் உள்ள துறைகளின் எண்ணிக்கை மொத்தம் 100 இருக்குது. ஸ்டார்டிங் லெவலில் இருந்து பார்த்திங்கன்னா 97. ஸோ எப்பயுமே ஸ்டார்டிங்கில் எவ்வளோ இருந்தது, இப்போ கரண்ட் லெவலில் இருக்குன்னு சொல்லி டிஃப்ரென்ஸ் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. இதெல்லாமே ப்ரீவியஸ் கொஷின்ஸில் கேட்கப்பட்டது, அதனால தான் நான் கொடுக்குறேன், தெரிஞ்சுக்கோங்க. மாநில அரசு பட்டியலில் உள்ள துறைகள் எண்ணிக்கை கேட்டிருக்காங்க. மாநில அரசு பட்டியலில் உள்ள துறைகள் எண்ணிக்கை பார்த்திங்கன்னா கரண்ட்டில் 61 இருக்குது, ஸ்டார்டிங்கில் 66 இருந்திருக்கு. ஓகேவா? அதுமாரி இதில் பொதுப்பட்டியல் பற்றி கொடுக்கல. ஸோ பொதுப்பட்டியலில் ஸ்டார்டிங்கில் 47 துறைகள் இருந்தது, இப்போ கரண்ட்டில் 52 துறைகள் இருக்குது. காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாநில பட்டியலில் இருக்கக்கூடிய 5 துறைகளை வந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றிருப்பாங்க. ஸோ அதுதான் பார்த்திங்கன்னா கல்வி, காடுகள், எடைகள் மற்றும் அளவீடுகள், நீதித்துறை நிர்வாகம், இது எல்லாமே பார்த்திங்கன்னா மாநில பட்டியலிருந்து பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அதனால தான் இப்போ பொதுப்பட்டியலை பொறுத்த வரைக்கும் பொதுப்பட்டியலில் மத்திய அரசும் சட்டம் இயற்றலாம், மாநில அரசும் சட்டம் இயற்றலாம். ஆனால் ஏதாவது ஒரு முரண்பாடு ஏற்படுது அப்படின்னும் போது மத்திய அரசு இயற்றக்கூடிய சட்டம் தான் இறுதியானது. ஓகேவா? ஸோ அதனால தான் இப்போ இந்த நீட் எஜுகேஷன்லாம் இருக்குது இல்லையா, நீட்லாம் பார்த்திங்கன்னா கல்வியில் இருக்குது. கல்வி பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் இருக்குது. ஸ்டார்டிங்கில் மாநில பட்டியலில் இருந்தது, இப்போ பொதுப்பட்டியலுக்கு மாற்றிட்டதுனால அந்த நீட் சம்மந்தமாக மத்திய அரசு ஒரு முடிவு எடுக்கிறாங்க, மாநில அரசு ஒரு முடிவு எடுக்கிறோம். ஆனால் இப்போ சண்டைன்னு வரும்போது மத்திய அரசு எடுக்கக்கூடிய முடிவு தான் இறுதியானதாக கருதப்படுது. ஓகேங்களா? ஸோ அதுதான் அது. ஸோ நெக்ஸ்ட் ஒன் பார்ப்போம். 1967ஆம் ஆண்டு அலுவலக மொழி திருத்தச் சட்டம் டேஷ் மொழியை அலுவலக மொழியாக காலவரையின்றி தொடரலாம் என அறிவித்தது. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷை ஸ்டார்டிங்கில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் யூஸ் பண்ணிருந்தோம். ஸோ 1967 பண்ணியிருப்பாங்கன்னா இங்கிலீஷை வந்து அலுவலக மொழியாக காலவரையின்றி தொடரலாம் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஒன், மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழந்திடும் வகையில் பயன்படுத்தப்படும் மாநில அவசரநிலை சட்டப்பிரிவு டேஷ் ஆகும். ஸோ அதாவது மாநிலங்கள் தங்கள் தன்னாட்சியை இழந்துவிடும் வகையில் பயன்படுத்தப்படும் மாநில அவசரநிலை சட்டப்பிரிவு பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 356. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ ஓரளவுக்கு ஓரலாக சொல்கிறேன். ஸோ அவசரநிலை சட்டங்களை பொறுத்த வரைக்கும் நம்மகிட்ட மொத்தம் 3 விதமான அவசரநிலை சட்டங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 352. நெக்ஸ்ட் ஒன் ஆர்டிகல் இதுலேருந்து ஒரு 4 கூட்டிக்கோங்க. 382லேருந்து 4 கூட்டிங்கன்னா 356. தேர்ட் ஒன் பார்த்திங்க அப்படின்னா இந்த 356லேருந்து ஒரு 4 கூட்டிக்கோங்க, 360. ஸோ ஈஸியாக நான் வச்சுக்கிறதுக்கு சொல்கிறேன். ஸோ இதுலேருந்து ஒரு +4, இதுலேருந்து ஒரு +4 பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா அடுத்த ஆர்டிகல்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த ஆர்டிகல் 360 பொறுத்த வரைக்கும் நிதி சார்ந்த அவசரநிலை நம்ம இது வரைக்கும் இந்தியாவில் கொண்டு வந்ததே கிடையாது. ஸோ அதனால் தேவையில்லை. ஆர்டிகல் 352 பொறுத்த வரைக்கும் தேசிய அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. ஸோ 3 தடவை கொண்டு வந்திருப்போம். 1962 இந்திய சீன போர்லையும், 1971 இந்தியா பங்களாதேஷ் போர்லையும், 1975 கொண்டு வந்திருப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த 3 ஆண்டில் மட்டும் ஆர்டிகல் 352 தேசிய அவசர நிலையை நம்ம அறிவிச்சிருப்போம். இந்த ஆர்டிகல் 356 பொறுத்த வரைக்கும் மாநில அவசர நிலைன்னு சொல்லுவாங்க. இது வரைக்கும்
ஒரு எண்ணிலடங்கா முறை நம்ம அறிவிச்சிருக்கோம். இதை ஃபஸ்ட்டு எப்போ அறிவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா 1951 எந்த ஸ்டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா பஞ்சாபில். ஓகேங்களா? ஸோ இது ஒன்று கேட்பாங்க. அதேமாதிரி இதை பற்றி ஒரு டூ யூனோ கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த நிதி சார்ந்த அவசர நிலை இந்த மாநில அவசர நிலை ஆர்டிகல் 357 பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக பஞ்சாப் மற்றும் கேரளாவில் எத்தனை முறை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. பஞ்சாப் மற்றும் கேரளாவில் அதிகபட்சமாக 9 முறை கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் இதை சார்ந்த கொஷின்ஸ். மேக்ஸிமம் இதை தவிர்த்து வேறு எதுவும் கேட்கறதுக்கு இல்லை, இவ்வளோ தான் கேட்பாங்க. ஸோ தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம். ஸோ இப்போ தான் சொல்லியிருப்பேன். அந்த மாநில அவசர நிலை சொன்னோம் இல்லையா, ஆர்டிகல் 356. ஸோ இந்த மாநில அவசர நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த மாநில அவசர நிலை எப்போ கொண்டு வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மாநிலத்தில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, ஸோ இங்கே சட்டமன்றம் தன்னுடைய வேலையை சரியாக செய்யலை அப்படின்னு சொல்லிட்டு ஆளுநர் நினைக்கும் பட்சத்தில் ஆளுநர் என்ன பண்ணுவார், குடியரசுத் தலைவருக்கு இங்கே எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கை அனுப்புவார். அந்த அறிக்கையை பேஸ் பண்ணி குடியரசுத் தலைவர் அந்த மாநிலத்தில் மாநில அவசரங்களை அறிவிப்பார். ஸோ அப்படி அறிவிக்கும் போது அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கரண்ட்டில் இருக்கக்கூடிய அமைச்சரவை கலைக்கப்பட்டு அங்கே குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைக்கு கொண்டு வரும். ஓகேங்களா? ஸோ குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படின்னா குடியரசுத் தலைவர் நேரடியாக ஆளுவார்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவர் தான் நேரடியாக ஆளுவார். ஆனால் குடியரசுத் தலைவரின் சார்பில் அவருடைய பிரதிநிதியாக ஆளுநர் அந்த மாநிலத்தை ஆட்சி பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ அதுதான் குடியரசுத் தலைவர் ஆட்சி அப்படி சொல்லுவாங்க. ஸோ அதுதான் இதில் கேட்டிருக்காங்க. இந்தியாவில் முதன்முறையாக குடியரசுத் தலைவர் ஆட்சி நடைமுறைப்படுத்தப்பட்ட மாநிலம் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்போம் 1951 பஞ்சாபில் கொண்டு வந்தாங்கன்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஸோ அதுதான் கேட்டிருக்காங்க. ஸோ 1951. ஓகே, அதுதான் சொல்லுவாங்க. மாநில அவசர நிலையாலும் குடியரசுத் தலைவர் ஆட்சினாலும் ஒன்று தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், இதுவரை இந்தியாவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை சட்டம் எது? ஸோ சொன்னாலே ஆர்டிகல் 360 நிதி சார்ந்த அவசர நிலை. ஓகே, நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகல் 360 இதுதான் இது வரைக்குமே இந்தியாவில் அறிவிக்கப்படாத அவசர நிலை சட்டம். ஸோ இந்த நிதி சார்ந்த அவசர நிலை ஆர்டிகல் 360 பொறுத்த வரைக்கும் இதை அறிவிச்சிட்டாங்க அப்படின்னா குடியரசுத் தலைவரிலிருந்து கடைக்கோடியில் இருக்கக்கூடிய அரசு ஊழியர் வரைக்குமே அனைவருடைய சம்பளமே பாதியாக குறைக்கப்பட்டுரும். ஓகேங்களா? அதுதான் இந்த நிதி சார்ந்த அவசர நிலை. இது வரைக்கும் இந்தியாவில் வந்ததே கிடையாது. ஃபைனல் ஒன், டேஷால் மட்டுமே அரசியலமைப்பில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும். ஸோ இந்த அரசியலமைப்பில் சட்டத்திருத்தம்னு ஒன்று கொண்டு வரணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தால் மட்டுமே கொண்டு வர முடியும். ஓகேங்களா? ஸோ நாடாளுமன்றத்தால் மட்டுமே அரசியலமைப்பில் சட்டத்திருத்தத்தை கொண்டு வர முடியும். அதேமாதிரி இங்கே அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் சொல்லும்போது ஒரு ஆர்டிகல் பார்த்து வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 368 இதுதான் அரசியலமைப்பு சட்டத்திருத்த சட்டம். ஓகேங்களா? இப்போ அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பண்ணணும் அப்படின்னா ஆர்டிகல் 368 பயன்படுத்தி மட்டும்தான் அரசியலமைப்பில் சட்டத்திருத்தம் பண்ண முடியும். ஸோ இதை பொறுத்தவரைக்கும் இந்த ஆர்டிகல் 368 எங்கேருந்து எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தென்னாப்பிரிக்காவில் எடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ இதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆர்டிகல் 368 அரசியலமைப்பு சட்டத்திருத்தத்தை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிகல். ஸோ எங்கேருந்து எடுத்தோம்னா தென்னாப்பிரிக்காவில் எடுத்தோம். ஓகே கேஸ், இந்த பிடிஎஃப் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான் முடிஞ்சிருச்சு. ஸோ இதை பற்றின ஆன்சர்ஸ் எல்லாமே இந்த பிடிஎஃபோட கடைசி பக்கத்தில் இருக்கும். ஸோ வேணும்னு நினைக்கிறவங்க யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பிடிஎஃப் ஃப்ரீ தான். ஸோ பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள், நான் லிங்க் சென்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி நம்ம ஆல்ரெடி நிறைய பார்ட்ஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான வீடியோஸ் எல்லாமே நம்மளோட சேனலில் இருக்கும். ஸோ ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ பிடிச்சிருந்தா அப்படின்னா மறக்காம நம்மளுடைய ART NPC அகாடமி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.